guys, welcome back to our channel. Most of the ஸ்டோரிஸில் பாஸ் தான் டாமினன்ட் ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இங்கே அந்த பாஸே அடிச்சு துவைக்கிற வேலையை தான் செக்ரட்டரி பார்த்துட்டு இருப்பா. இதில் வேற ரோல் பிளேலாம் பண்ணுவாங்க. பாஸ் ஹீரோயினுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவான். அதில் அவனுக்கு நிறைய அடி உதெல்லாம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுறது ஏன்னா அவளோட ஃபியூச்சர் மாமியார். அவங்களோட சப்போர்ட்டில் ஹீரோயின் அவளோட எனிமீஸ் எல்லாத்தையும் வெளுத்து வாங்குவா. அதில் ஹீரோ ஒன் ஆஃப் த பர்சன். இது ஒரு ரீபர்ன் ஸ்டோரி தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஒரு ஃபியூனரல் காமிக்கிறாங்க. அந்த ஃபியூனரல் ஹீரோயினுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் அவளோட வீடியோன்னு ப்ளே ஆகிட்டு இருக்கு. என்னோட இந்த ஸ்டொமக் கேன்சர் ஜேர்னியில் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் நான் உன்னை நெக்ஸ்ட் லைஃப்பில் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இங்கே உள்ள ஹஸ்பண்டும் விழுந்து கிடந்து அழுதுட்டு இருக்கான். உடனே ஹீரோயினோட தங்கச்சி போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹீரோயின் அந்த வீடியோவில் என் தங்கச்சி நீ டேக்கர் பண்ணிக்கோ அப்படின்னு ஹஸ்பண்டை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணி ஹஸ்பண்டை காமிச்சா அவனும் தங்கச்சி நல்லாவே பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேருக்குள்ளேயும் அஃபேர் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹீரோயினை கொண்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கிற மேட்டரே தெரியாது. பட் அவளோட ஹஸ்பண்டுக்கு தெரியும். அதனால அவளோட நேம்ல இன்சூரன்ஸ் போட்டிருப்பான். அவள் செத்துதான் அவளோட கையில் 50 மில்லியன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கல்யாணத்தையும் பண்ணியிருப்பான். ஸோ ஹீரோயின் வெளியே ட்ரீட்மெண்ட்க்கு போனால் அவள் தப்பிச்சிட்டா போச்சே. அதனால அவளோட தங்கச்சிக்கிட்டே கூப்பிட்டு வந்திருப்பான். அவளும் ஒரு டாக்டர்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் ஹீரோயினை கொண்டு இருப்பாங்க. ஹீரோயின் சாகிற டைமில் தான் இவங்களோட ரியல் ஃபேஸ்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கோஸ்டாக மாறினாலும் இவங்க ரெண்டு பேரையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இப்போ அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. 3 மந்த்துக்கு முன்னாடி கண்ணு முழிக்கிறா. ஸோ நான் இன்னும் சாகலை, நாளைக்கு எனக்கு கல்யாணம், இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேனா அப்படின்னு வெட்டிங் ட்ரெஸ்ஸை கொளுத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் வெட்டிங் ஹாலில் எல்லாரும் பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன மாப்பிள்ளை வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, பொண்ணு வரவே இல்லை, இதுதான் கொடுக்குற மரியாதையா, பொண்ணுக்கு கல்யாணத்தை விட அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஃபேமிலியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி போயிட்டு அங்கிள் கோவப்படாதீங்க, அவள் எப்பவுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நீங்கள் பிரதர் இல்லாமே டென்ஷன் ஆக்குறீங்க பாருங்க அப்படின்னு அவன் பக்கத்தில் போயிட்டு நீ ரிப்போர்ட் எல்லாத்தையும் மறைச்சி தானே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் நான் எல்லாத்தையும் சேஃபாக தான் வச்சுருக்கேன், அவளுக்கு கண்டிப்பாக ஸ்டொமக் கேன்சர் இருக்கிற மேட்டர் இப்போ தெரியாது, அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் ஒழிச்சு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ பிளான் எதுவும் சொதப்பல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வர பிளாக் காஸ்டியூமில் மாப்பிள்ளை பையனோட ஃபோட்டோ தூக்கிட்டு வரா. என்ன இது காஸ்டியூம் எப்படி வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டால் நான் எங்கள் சாவு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த கஸ்டம்லேயே வரவ கல்யாணத்துக்கு அப்படின்னு திட்டும்போது உனக்கு பிடிக்கலன்னு நீ போய் சாவு அப்படின்னு சொல்கிறா. அடுத்து சிஸ்டரும் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரில, என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்ல புரிஞ்சிக்க முடியல நீ போய் சாவு அப்படின்னு அவகிட்ட கொஸ்டின் பண்ணுற எல்லாரையும் சாவு சாவுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பக்கத்தில் போனது மாப்பிள்ளை பையனும் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம், இங்கே வந்து இந்த ட்ராமா பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணிக்கிற, 50 மில்லியனுக்காக தானே, அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்கு அவனுக்கு பெரிய ஷாக்கு. இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முழிக்கிறாங்க. உங்க எல்லாருக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ ஃபோட்டோஸ் தூக்கி வீசுறா. அதில் சிஸ்டரும் மாப்பிள்ளையும் அஃபேர்ல இருந்த ஃபோட்டோஸ் தான் இருக்கு. அதை இப்போ எல்லாரும் பார்த்துட்டு சிஸ்டரிங்லாம் கூட அவனுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்ததா அப்படின்னு இப்போ எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டர்கிட்டையும் இந்த ஃபோட்டோஸ் இங்கே மட்டும் இல்லை இன்டர்நெட் ஃபுல்லாக பரவி இருக்கு. ஸோ இப்போ நீ உன்னோட பிரதரின்லா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அவளுக்கு பேச்ச மாட்டி விடுறா. உங்கள் எல்லாரையும் என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு வெல்கம் பண்ணுறேன். அப்புறம் கப்பிள்ஸ்க்கு என்னோட விஷஸ், உங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் குழந்தை குட்டி இல்லாமல் அப்படியே தனிக்கட்டிய எந்த ஹாப்பினஸ்மே இல்லாமல் வாழணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் கொடுக்க இது என்ன வாழ்த்து மாதிரியே இல்லை சாபம் மாதிரி இருக்கேன்னு கேட்டால் ஆமாம் இந்த கப்பிள்ஸ்க்கு சாபம் விடாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இப்போ தங்கச்சியும் சண்டைக்கு வர. எங்கள் அம்மா சாகும்போது எனக்கு 5 வயசு, உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு வரும்போது உனக்கு 3 வயசு, அப்போ உங்கள் அம்மா தான் இதில் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு காரணம் உங்கள் அம்மாவில் மேனக்கைக்குள்ளே போட்டு வச்சுக்க தெரியல, அதே மாதிரி தான் நீயும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசி பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அவள் கையில் இருந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு அவளுக்கு அடி விழுது. ஸோ அடுத்து என்ன அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குமே அடிதான். மாப்பிள்ளை பையனே விட்டு வைக்கல, எல்லாரையும் அடிச்சு படுக்க வச்சாச்சு. இந்த டைம் வாலண்டியராக என்னோட ஜீவன் வந்து தலையை கொடுக்குது. அது யாருன்னா அவளோட பாஸ். இப்போ கால் பண்ணி ஹீரோயின்ட்ட இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு கேட்க இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னை டே அண்ட் நைட்டாக ஒர்க்கை வாங்கி எனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்தது, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை தான், இருந்தாலும் உன்கிட்டே எனக்கு ரிவெஞ்ச் இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நேராக ஆஃபீஸ் போகிறா. ஹீரோ மீட்டிங் வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததும் உனக்கு கல்யாணம் 3 o'clock முடிஞ்சிருக்கும், நீ 2 minutes லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுறான். அவளும் ஆமாம் ஆக்சிடென்ட்ல லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஹீரோ ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா தேடிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட போட்டோ இருக்கும், பட் தலை மட்டும் இருக்காது. அதாவது அந்த பொண்ணோட ஹாஃப் போட்டோ தான் இருக்கும். அந்த போட்டோவை வச்சுட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ ரொம்ப நாள் சுத்திட்டு இருக்கான். அந்த வேலையை ஹீரோயினுக்கு தான் கொடுத்துருக்கான். நான் ஆல்ரெடி கொரியர் டீம்கிட்ட பேசிட்டேன், நீ அங்கே போ, அவங்க உனக்கான டீட்டெயில்ஸ் தருவாங்க, இந்த பொண்ணை நீ சீக்கிரமே கண்டுபிடிச்சு எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஆர்டர் கொடுக்க, நான் ஏன் அதை பண்ணணும், நான் உன்னோட செக்ரட்டரி தானே அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போனால், நீ என்னைக்கு என்னோட செக்ரட்டரியானியோ அன்னிலேருந்து நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும், அப்படி உன்னால் செய்ய முடியலன்னா இந்த கம்பெனியை விட்டு வெளியே போ அப்படின்னு எப்போவுமே அவன் சொல்கிற ஃபேவரட் டைலாக் சொல்லிட்டு இருக்கான். அவளும் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் அவன் கூட சேர்ந்தே ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறான். அத்தனை டைம் கேட்டிருப்பா போல. அவனுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த போர்டை தள்ளி விடுறா. உன்னால இந்த பாதி போட்டோ வச்சு அந்த பொண்ணை என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் வாயை வச்சுட்டு இந்த மாதிரி டாமினன்ட் டைலாக்லாம் பேசாத, அது உனக்கு செட்டே ஆகல, ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவனும் இப்போ நான் உன்னை ஃபயர் பண்றேன்னு சொல்றேன். நான் உன்னோட அடிமை கிடையாது, நீ என்னமோ மாஸ்டர் மதியம் நான் ஸ்லேவ் மதியம் என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அந்த உரிமை யார் தந்தது அப்படின்னு இப்போ அவனுக்கும் நிறைய கேட்க விழுது. சுத்தி உள்ள ஒர்க்கர்ஸும் என்னடா நடக்குதுங்க, பாஸுக்கே இவ்வளோ அடி விழுது, ஃபர்ஸ்ட் டைமா பாஸ் ஒரு பொண்ணு செக்ரட்டரியா வச்சாங்க, அதுக்காக இவ்வளோ தண்டனை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பாஸ் எந்த பொண்ணுக்குள்ளேயும் க்ளோஸா இருந்ததே கிடையாது, அதுக்கு காரணம் பாஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்தா அவளுக்கு அடுத்த ஒரு கால் வருது. அதுவும் வீடியோ கால். அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேசுறா. நாளைக்கு கிளாஸ் ரியூனியன் இருக்கு, நீ கண்டிப்பா வருவல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் ஒன்று மீட் பண்றதுக்காக கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றா. அவ ரிவெஞ்ச் இருக்க வேண்டிய தேர்ட் பர்சன் இவ தான். முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி மற்றவங்க கிட்ட இவ்வளோ பற்றி தப்பு தப்பா பேசிட்டு இருந்திருப்பா. ஸோ உன்கிட்ட எனக்கு கணக்கு முடிக்க வேண்டியது இருக்கு, நாளைக்கு ரீயூனியன்ல உனக்கு பெரிய ஷாக் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ அடுத்து பாக்ஸிங்க்கு போறா. அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல ஹீரோயின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டான பொண்ணா இருந்திருப்பா. நான் 6 வயசா இருக்கும்போது 2 மேன் கூட தனியாளன்னு சண்டை போட்டேன். அப்புறம் ஹை ஸ்கூல் ஜாயின் பண்ணதுமே அவளுக்கு எந்த கான்ஃபிடென்ட்டுமே இல்லாமல் போயிருக்கும். மற்றவங்க தன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க, அதுவும் இவகிட்ட இருக்கிற பொண்ணே மற்றவங்க கிட்ட தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால என்னோட கான்ஃபிடென்ட் ரொம்பவே லோ ஆயிடுச்சு. ஸோ நான் என்னையும் அந்த மாதிரி முட்டாளாக இருக்கக்கூடாது, இதுக்கான அக்கௌண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற கோவத்தில் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை வச்சுட்டு கிக் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே இன்னொரு லேடி இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினே இந்த மாதிரி தனியாக கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவள் பக்கத்தில் போக அவங்களையும் கீழே தள்ளி விட்டுறா. ஸோ என்னோட நேம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ட்டு அவங்க கை கொடுக்க, ஹீரோயினும் நான் ஷான் அப்படின்னு அவங்கள தூக்கி விடுறா. ஹலோ டாக்டர் இன்லா, என்னை டிஃபீட் பண்ணுற பொண்ணு தான் என்னோட வீட்டு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டேன், அது நீ தான் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. ஐயே இது என்ன லூஸாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோயினும் முடிச்சுக்கிட்டு இருக்கா. பையனுக்கும் கால் பண்ணி சீக்கிரம் வா, நான் உனக்கான ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டேன், அவள் தான் நம்ம வீட்டு மருமகா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வர வைக்கிறாங்க. இவ என்னை விட பெரிய பைத்தியமாக இருக்கும் போல அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. அப்பா அங்க வர்றது யாருன்னா ஹீரோ வந்து அம்மா கிட்ட எதுக்குமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட, இப்பதான் அவ கிளம்புனா, அவதான் என்னோட மருமகான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் தான் அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கேன்ல, அவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ எத்தனை வருஷமானு தேடிட்டு இருக்க, அப்புறம் இந்த பொண்ணு ஒன்றும் பேட் கிடையாது, அம்மாவே தோற்கடிச்சிட்டா, அதனால இவதான் என்னோட மருமகா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் உயிரை காப்பாத்தின பொண்ணதான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவன் மட்டும் இல்லைன்னு நான் செத்தே போயிருப்பேன் அந்த மவுண்டன் ஏரியால அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ பேக்ரவுண்ட் சீன்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியுது அவன் தேடிட்டு இருக்கிறது ஹீரோயின் தான். அது அவனுக்கு தான் எனக்கு தெரியல. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி அவளை பத்தின டாபிக் தான் கிளாஸ் ரியூனியன்ல போயிட்டு இருக்கும். அதுல ஹீரோயினோட ஃபேக் ஃப்ரெண்டும் இருப்பான். அவ ஹீரோயின் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பானா, ஹீரோயின் என்கிட்ட வந்து கர்ச்சிஃபை திருடிட்டா, என்னோட கம்மலை திருடிட்டா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிச்சிப்பா. அப்புறம் ஹீரோயின் கிட்டே கன்சர்னா இருக்கிற மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் நடந்துப்பா. ஸோ பாக்குற எல்லாருமே ஹீரோயின் ஒரு பேட் பர்சன், இருந்தாலும் இந்த பொண்ணு அவகிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறா. ஸோ இவ தான் குட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவளை நல்ல விதமா பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவ எல்லாமே பண்ணுவா. இப்போ ஹீரோயின் வர போறாள், அவகிட்ட கொஞ்சம் எதுவும் ரூடா பேசாதீங்க, ஏன்னா அவளே கொஞ்சம் பேட் மூட்ல இருக்கா. ரீசெண்டா தான் அவளோட கல்யாணம் ஸ்டாப் ஆச்சு, அவளோட கேரக்டர் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அதனால மாப்பிள்ளை பையன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டான், அப்புறம் வேலையில இருந்தும் ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ்மேட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த வேலையை கூட இவ தான் வாங்கி கொடுத்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான். இதுக்கு தான் நான் சொன்னேன், அவளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில நீ வேலை வாங்கி கொடுத்த, அதுவும் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியா, அதுக்கு ஒர்த்தே கிடையாது, அதான் அவளை இப்போ ஃபயர் பண்ணிட்டாங்க, அவள் இந்த மீட்டிங்க்கு வராமல் இருந்தாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரா. நமக்கு இது 10th இயர் ஆனிவர்சரி, அப்படி இருக்கும்போது நீ என்ன சின்ன பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசும்போது, உனக்கு இதை பிடிக்கல நீ போய் சாவு அப்படின்னு சொல்கிறா. உனக்கு இப்போ 30 வயசு ஆக போகுது, அதை மறந்துடாத, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் மட்டும் நீ எங்கே தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவளையும் உனக்கு பிடிக்கல நீ போய் சாவு அப்படின்னு சொல்கிறா. ட்ராமா ஃபுல்லாக ஹீரோயின் யாரெல்லாம் அவகிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீ போய் சாவுன்னு தான் சொல்லுவா. எனக்கு கூட இந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்து. நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பீப்புளையும் நம்மளும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபேக்கான ஃப்ரெண்டு ஃபேக்கான கன்சர்னோட வந்துட்டு 30 வயசான செல்ஃப் லவ்விங் முக்கியம் தானே அப்படிங்கிற மாதிரி பேச வரா. அடுத்து இப்போ அவளுக்கு அரவிழுது, என்ன நீ என்ன இது கழிக்க அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாருமே இது வரைக்கும் அவர் சைட் ஸ்டோரி மட்டும் தானே கேட்டீங்க, இப்போ நான் சொல்றதை கேளுங்க. அவளோட திங்ஸ் எதையுமே நான் திருடல. அப்புறம் இந்த வேலைக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆனேன். இவ ஒன்றும் எனக்கு இந்த வேலையை வாங்கி தரல. உங்களுக்குலாம் பிரெயின் இருந்தால் கொஞ்சமாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எங்களையா மூளை இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு அடுத்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதில் அடிப்படி கலவரம் எல்லாமே நடக்குது. எல்லாருக்கும் சில மாதிரி அடி விழுது. ஹீரோயின் எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு ஒரு குட்டி பையன் நின்று அவளை பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். அவனுக்கும் லாஸ்ட்ல அடி விழும். உனக்கு அறிவு இருக்கா, குழந்தைங்களை கூட நீ விட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு இப்போ எல்லாரும் கேங் ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயினும் இப்போ தனியால நின்றுட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அந்த ஆன்ட்டி வராங்க. அவங்களும் ஃபைட் பண்ற மோட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க தனியா வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல என் பையனும் வரான் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ நிறைய பாடி கார்ட்ஸ் கூட பைக்ல வரான். அங்க வந்துதான் அவன் ஃபேஸை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இவன் கதையை நேற்று தானே தீர்த்துட்டு வந்தேன், இங்க வந்து நிக்கிறானே அப்படின்னு அவ ஷாக்ல இருக்கான். கிளாஸ்மேட்ஸும் நீ பெரிய லைட்டு போல காசு கொடுத்து ஆட்கள்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்க. இந்த ஆன்ட்டியை பாரு, பார்க்கவே பாட்டி வயசுல இருந்துட்டு ஜாக்கெட்லாம் போட்டு இதை எங் லேடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு 30 வயசு ஆக போகுது, நீ ஸ்கூல் கதை கெட்டப்பில் வந்திருக்க. அப்புறம் இந்த அங்கிள், இவன் அங்கிளா இல்லை எங் பாயா அதுவே தெரில, பாடி கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனையும் கலாய்க்கிறாங்க. அவனையும் எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். என்ன பிரதர் இப்படி பார்க்குறீங்க, காசுக்காக ஆக்ட் பண்ண வந்திருக்கீங்க, ஓவரா சிஇஓ டாமினன்ட் சிஇஓ பாஸ் அந்த ரேஞ்சுக்கெலாம் சீன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. அவளோட ஃப்ரெண்டு காஸ்ட்லியான பேக் வாங்கியிருக்கலாம், அதை காமிக்க உன்னோட ஹஸ்பண்ட் உனக்காக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ப்ரெசென்ட்டாக சூப்பராக இருக்குது, அதுவும் இது லிமிடெட் எடிஷன், நம்ம கேங்லேயே நீ தான் ரிச்சனவ, ஆனால் இங்கே உள்ள சில பேர்லாம் நம்ம மேலே ஜெலஸ் ஆகிட்டு அவங்க ஆட்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்கள் லெவலுக்கு நீ வர முடியாது, அப்புறம் ஒன்றால் இந்த பேக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. நான் தான் உனக்கு சேலரி தரல, அதை வச்சு உன்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். உன்ன மாதிரி எனர்ஜி உரிய பாஸ் இருந்தா நான் எப்படி இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு, நீங்க சொல்றது சரிதாங்க, என்னால இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவங்களும் ரொம்ப நேரமா அந்த பேக் காமிச்சு சீன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆன்ட்டியால பொறுக்க முடியல. ஸோ ஆன்ட்டி இப்போ அந்த மாடலெல்லாம் பார்த்துட்டு, இந்த பேக்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிச்சிங் சரியில்லை, அடுத்து பிராண்டோட நேம் கிராஸாக இருக்கு, இது ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நீ சொல்ற, உனக்கு எப்படி இதை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்க, ஆன்ட்டியும் அதே மாடல் பேக் வச்சிருக்காங்க, இப்போ அதை கொண்டு வந்து காமிக்க, ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல அவளோட தான் ஃபேக்குன்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸும் விட்டு கொடுக்காம உன்னை ஏமாத்திட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன ஷாக்குன்னா, எப்படி இந்த ஆன்ட்டில இதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்குறாங்க. உங்களோட மென்டாலிட்டி நல்லாவே புரியுது, நீங்களாம் புவராக இருந்தாலும் ரிச்சை பார்த்து பொறாமப்படுறீங்க, அப்புறம் நீங்கள் ரிச் லைஃப் வாழ்றீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி லைஃப்லாம் நீங்கள் வாழணுமா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அங்கே உள்ள எல்லாரும் பேக்ஸு அப்புறம் ஷூ இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி, உங்களுக்கு ஒரு ஃபேஷன் ட்ரெண்டே இல்லை, இந்த ஷூக்கு இந்த ட்ரெஸ்ஸாக போடுவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சைட் பண்ணி காய்ச்சி விட்டுறாங்க. எல்லாருமே எமோஷனல் டேமேஜ் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ இந்த ரீயூனியனுக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் எல்லாரையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு அதுக்காக தானே அப்படின்னு அவகிட்ட சண்டைக்கு போக, நீ தானே நான் கூப்பிட்டேன் அப்படின்னு இப்போ ஹீரோயின் அடுத்த ரவுண்டு எல்லாருக்கும் அடியே கொடுக்குறா. லாஸ்ட்ல எல்லாரும் மண்டிட்டு சாரி கேட்ட பிறகு தான் ரீயூனியன் உண்டாகுது. ரிவெஞ்ச் எடுத்ததுல ஹீரோனுக்கும் ஆன்ட்டிக்கும் செம்ம ஜாலி. அப்புறம் தான் ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், அவன் அம்மாவை பார்க்குறான். உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கான்னு அவள் கேட்குறா. அம்மாவும் இல்லை சொல்லுன்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா இது பேசிக்கான ஹியூமன் ரைட், என் அம்மானு கூட நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவனும் முழிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல, அதனால உண்மையை சொல்லாத, எனக்கு தெரியாது சொல்லு அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன்னா அப்போ என்னோட எம்ப்ளாயி கூட சண்டை போடுறத பார்த்து நான் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ நான் ஒரு நல்ல பாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நல்ல பாஸா, நீங்க எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியாது, பட் நீ உன்னை நல்ல பாஸ்லாம் சொல்லாத, என்னோட எஃபர்ட் எல்லாத்தையும் உறிஞ்சின பாஸ் தானே நீ அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்கா. நீ ஓவரா பேசாத, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்லாம் மிரட்ட, என்னும் நீ என்னோட பாஸ் நினைச்சு பேசிட்டு இருக்கியா, நான் தான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னா, நீ யார்கிட்ட பர்மிஷன் கேட்ட, உன்னோட ரிசைனிங் லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு, பட் நான் அதுல இன்னும் சைன் பண்ணல, ஸோ நீ என்ன என்னோட எம்ப்ளாயி தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மாவும் ஹீரோயின் சப்போர்ட் பண்ற மாதிரி, உன்னோட பாஸ் இப்படிப்பட்ட ஒரு ஆளா,
ப்ராஃபிட்காக பீப்புளோட எனர்ஜியை உயிரை பாஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவங்களும் ஹீரோ பார்த்து முறைக்கிறாங்க. என்னடா இது கொடுமை, அம்மா கூட என்ன திட்டுறாங்களே அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறான். அந்த டைம் ஹீரோயினுக்கு கால் வருது, அவளோட சிஸ்டர். நாளைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் வெட்டிங் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போகிறோம், அதுக்காக தான் உன்னை இன்வைட் பண்ணுறதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்னோட ஒரே சிஸ்டர் கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போக போகிறா, அப்போ நான் வர மாதிரி இருப்பேனா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு வைக்கிறா. என்ன உன்னோட சிஸ்டருக்கு கல்யாணமா அப்படின்னு ஆன்டி எக்ஸைட்மெண்ட்ல கேட்குறாங்க. ஆமாம், அவளுக்கு கல்யாணம் என்னோட எக்ஸ்பியான்சி கூட. அவங்க 2 பேரும் சீட்டிங் கப்பல். அவங்க மூவ் ஆக போகிறது எங்கள் அம்மா எனக்கு விட்டு போன வீடு அப்படின்லாம் சொல்ல, அப்போ இவங்க கிரீன் டீயா, அப்போ அவங்களையும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான், நாளைக்கு நீ போகும்போது என்னையும் கூப்பிட்டு போறியா அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. ஜோடி சூப்பராக சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் போய் அங்கே எல்லாரையும் பந்தாடலாம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது, எங்கதுக்குள்ளே போகிற, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, ஃபஸ்ட்டு நான் உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போக போகிறேன், அங்கே உனக்கு பிடிச்ச எதையாவது நீ வாங்கணும். இங்கே தான் உன்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் பந்தா பண்ணிட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி பேக்ஸ்லாம் உனக்கு யூஸ் பண்ண ஆசை இல்லையா, லக்ஸரி பிராண்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் உனக்கு பிடிச்சதை நீ பிக் பண்ணிக்கோ, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோ கார்டில் தான் பே பண்ணுவாங்கங்கிறது தான் அவனுக்கு கவலை. அவன் தேடிட்டு இருந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஹீரோ சொன்ன டைம் லைன்ல அங்கே ஒரு ஃபாரினர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாரா, அதில் ஒரு ஃபோட்டோவில் ஹீரோ தேடுற ஃபுல் சைஸ் அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ அதை வந்து அசிஸ்டன்ட் சொல்ல, அதை உடனே டெலிவரி பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுவும் சும்மா யாரும் அந்த ஃபோட்டோ கொடுக்கல, பல்கான அமௌண்ட் வாங்கி தான் அந்த ஃபோட்டோ செல் பண்ணுறாங்க. ஹீரோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கான் அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக. வெட்டிங் ஹவுஸ் மூவிங் செரிமனி நடந்துட்டு இருக்கு. அதில் எல்லாருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம், அதான் இவ்வளோ பெரிய வீட்டை டவுரியாக கொடுத்துருக்கீங்க, இது ஒர்த்தே ஹெவியாக இருக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பொண்ணு மாப்பிள்ளை ஃபேமிலியை தவிர கொஞ்சமாக ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இருப்பாங்க. வந்த எல்லாருமே அந்த வீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டை பொண்ணுக்கு டவுரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போவும் நீ என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அங்கிள், நான் உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறேன், அவளுக்கு ஹாப்பியான மேரேஜ் தான் கொடுக்க முடியல, பட் நான் ஹாப்பியான லைஃப்பை கொடுப்பேன் அப்படின்னு கேரண்டியெல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அவளை நீ ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு அவள் தான், அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயின் வந்துட்டு, அப்போ நான் உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு வந்து நிற்கிறா. 2 பேரும் மேட்சிங்கான அவுட்ஃபிட்லாம் போட்டு விளக்குமாரோட வந்து நிற்கிறாங்க. என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, லவ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார் மேலே ஃபீலிங்ஸ் வருதோ நம்ம அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சீட் பண்ணதையும் க்ளோரிஃபை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த கிரீன் டீ கப்பலுக்கு சப்போர்ட்டர்ஸ் வர இருக்காங்களா அப்படின்னு ஆன்ட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே, அப்போ எதுக்கு என்ன வளர்த்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீங்க பிரச்சனை பண்ண வந்திருக்குன்னு தெரியுது, எதுக்கு இங்க வந்த, ஆல்ரெடி கல்யாணத்துல பிரச்சனை பண்ணாது போதாதா, இன்னைக்கு உன் சிஸ்டருக்கு ஸ்பெஷல் டே, ஸோ யாருமே கூப்பிடாத இடத்துக்கு நீ ஏன் வர அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன சொல்றீங்க, என்னை கூப்பிட்டது என்னோட அருமை தங்கச்சி அப்படின்னு சொல்ல, ஆமா லாஸ்ட் டைம் வெட்டிங்ல வர பிரச்சனை நடந்தது, ஸோ இப்போ நாங்க ஃபேமிலியா மூவ் ஆக போறோம், அப்போ என்னோட அக்கா பிளஸிங் எனக்கு வேணும்ல, அதுக்காக தான் அவளையும் இன்வைட் பண்ணங்கிற மாதிரி அவ சொல்றா. பாரு உன் தங்கச்சிக்கு உண்மையில எவ்வளவு பாசம், அதான் அக்கா நீ எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்னு அவ இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்னு அவளை தான் இப்பவும் பெருமையா பேசுறாங்க. சரி உன் கையில என்ன தொடப்பத்தை வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, நாங்க 2 பேரும் நீ கிளீனிங் வேலையில இறங்கியிருக்கோம், அதனால இந்த பெரிய வீட்டுல நிறைய குப்பையா இருக்கு, அதெல்லாம் விளக்கு அடிக்கதான் வந்திருக்கோம் அப்படின்னு இந்த விளக்கு மரம் வச்சு எல்லாருக்கும் அடி விழுது. நீ இதெல்லாம் ஜலசில தானே பண்ணிட்டு இருக்க, உன் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்துட்டாங்க டவுரியா, அதனால உனக்கும் அந்த ஜலசில இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, அதுல உன் சிஸ்டரை வேற நீ ஹர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ இதுக்காக தான் கோவப்படுறேன்னா என்கிட்ட டைரக்டாவே கேட்டிருக்கலாமே, நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், உனக்கு இந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும்னு ஆசை இருந்தா நீ கொஞ்ச நாள் இங்கேருந்து ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கு நான் அலோவ் பண்ணாமையா இருப்பேன், அதுக்குன்னு நீ இப்படி வந்து என்னோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு தங்கச்சி சொல்றா. உங்க ட்ராமா எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இப்போ நான் சொல்றதை கேளுங்க, நீ இந்த வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண ஆசைப்பட்டா கூட அது இம்பாசிபிள், ஏன்னா இது என்னோட வீடு அப்படின்னு சொல்றா. என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இது அப்பா எனக்கு டவுரியா கொடுத்த வீடு அப்படின்னு சொல்ல, இப்போ டாக்குமெண்ட் தூக்கி காமிக்கிறாங்க. எங்க அம்மா இறந்த உடனே இந்த வீடை என் பேருக்கு மாத்தியாச்சு, அப்பா நீங்க இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ஓனர்ஷிப் மாறதில்ல அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இந்த வீடு ஹீரோயினுக்கு, தேவையில்லாத பர்சன்ஸ்லாம் இங்க வந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. என்னப்பா சொல்ற அவ, இந்த வீடு டவுரி எனக்கு தானே தரேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு தங்கச்சி அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஒய்ஃபும் அதே மாதிரி நீங்க என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, இந்த வீடு என் பொண்ணுக்கு தானே சொன்னீங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் அப்பா மேல பாயிறாங்க. அப்பாவும் ஹீரோயினை பார்த்து,
ஒரு நல்ல நாளைக்கு இப்படியே வந்து பிரச்சனை பண்ணுவேன். இன்னைக்கு உன் தங்கச்சியோட செரிமனி, அதுலயே நீ பிரச்சனை பண்ணுமா? அவ உனக்கு நல்ல தங்கச்சியா தானே இருந்தா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு ரொம்ப நல்ல தங்கச்சி, அதனால தானே கரெக்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. நீ ஷோ ஆஃப் பண்றதுக்காக எனக்கு கூப்பிட்ட, பட் அது எனக்கு பெனிஃபிட்டா போச்சு. இல்லைன்னா நீங்க ஷிஃப்ட் ஆன பிறகு நான் அவங்கள அடிச்சு விரட்டுறதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒர்க்கா இருந்திருக்கும். இது எனக்கு ஈஸியாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ எவ்வளவு பெரிய ஸ்கீமிங் பர்சனா வந்திருக்க, பாய்சனஸ் உமன், அதனாலதான் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னு அவன் வந்து நிக்க, இப்ப அவனுக்கும் அரவழுது. அந்த கேப்ல இந்த தங்கச்சி வேற மயங்கி விழுறா. என் பொண்ணு கொல்றதுக்குனே வந்தியா, ஒன்னாலதான் என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு அம்மா வேற டிராமா பண்றாங்க. என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? ஹீரோயின் அவளை டச் பண்ணவே இல்லை, அவளா மயங்கி விழுந்தா கூட இவ தான் காரணமா அப்படின்னு இப்படி டாக்டர் அரேஞ்ச் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, கோவத்துல தான் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்புறம் 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வீக்கா அதனாலதான் வயிறுன்னு தெரியாம இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னது பிரெக்னெண்டா, அதுவும் 3 மாசமா? கல்யாணம் முடிஞ்சு 1 மந்தே ஆகல, 3 மந்த்துக்கு முன்னாடினா அப்போ தானே ஹீரோயினுக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. அப்போ இவங்க 2 பேருமே அஃபேர்ல இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொந்தக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செங் 2 டைமரா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, தங்கச்சியில் லேசப்பட்டவளா பிரதரின்ல கூட அஃபேர்ல இருந்திருக்கா அப்படின்லாம் 2 பேரையும் நல்லா புகழ்ந்து பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா போகுது. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நீ என் வாழ்க்கை எடுக்கலான்னு பாத்தியா அப்படின்னு அவன் கேட்குறான். அட போடா, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, உங்களை மாதிரி குப்பைலாம் டஸ்ட்பின்குள்ள தான் இருக்கணும், நீங்களே போறீங்களா இல்லை நானே குப்பை தொட்டில தூக்கி போடவா அப்படின்னு விளக்குமாறு தூக்க. இப்போ எல்லாரும் இடத்த காலி பண்றாங்க. ஹீரோயின் கையில ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, அதை சீக்கிரமே செல் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்காக ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு கால் பண்ணி புக் பண்றா. அதை பார்த்துட்டு ஆன்ட்டி இந்த வீட்டை உடனே விற்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இந்த வீடு ரொம்பவே ஸ்பெஷல் தான், இது எங்கள் அம்மா எனக்காக விட்டு போனது. இப்போ எனக்கு பர்சனல் நீட் இருக்குது, அதுக்காக மணியும் தேவை, வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் அதை விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. எதுக்கு காசு தேவைப்படுது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. அவளோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவளுக்கு மணி தேவை. இதெல்லாம் சொல்லி மற்றவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டேன், அதெல்லாம் வேண்டாம், இதை விற்க தான் போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதனால ஆன்ட்டி இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ இதை விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டல, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையரை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவங்க உனக்கு மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாகவே தருவாங்க அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வேற இருக்கு. அது என்னன்னா, உன்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீ இந்த வீடை மறுபடியும் வாங்கணும்னு நினச்சா காசு கொடுத்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல, அது ஹீரோயினுக்கும் ஓகேவா தெரியுது. அடுத்து ஹீரோயின் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் வேணும்ல, நீ எங்கே ஸ்டே பண்ணுவேன் இந்த வீடை விற்றதுக்கு பிறகு? அப்போ என்னோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறியா? நான் தனியாக ரொம்பவே போரிங்கான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஸோ நீ என் கூட இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. அவளும் ஓகே அப்படின்ட்டு அவளும் ஆன்ட்டியோட வீட்டுக்கு கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோ அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்காக வந்திருக்கான். அந்த ஃபோட்டோ யார்கிட்ட இருக்குன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மதர். நீங்கள் தான் அந்த ஃபோட்டோ பற்றி கேட்டிங்களா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, ஆமாம் எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்பவே முக்கியம், நீங்கள் மட்டும் எனக்கு அந்த ஃபோட்டோ தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 5 lakhs தரேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் உடனே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணு தான் ஸ்பெஷல், ஏன்னா அந்த பொண்ணு தான் என்னோட உயிரை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த ஃபோட்டோவில் ஹீரோயின்லாம் இருப்பா, என்ன ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் இடைக்குள்ள வந்திருப்பான், லாஸ்ட்டில் இது அவளோட ஃபோட்டோ ஆயிடுச்சு, இவனை இதுக்கு இவன் தேடிக்கிட்டு இருக்கான், அது இவ்வளோ காசுலாம் வச்சுருக்கானே அப்படின்னு. உங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனும் நான் சென் குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறான். இவர் ரிச்சஸ்ட் மேன் ஆச்சே, இவளுக்கா இப்படி ஒரு லக் கிடைக்கணும் அப்படின்னு ஸ்டெப் மதருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஹீரோ அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கான். அவள் மட்டும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணலன்னா நான் எனக்கு உயிரோடே இருக்க மாட்டேன், அதுக்காக ரீபே பண்ணுறதுக்காக தான் அவளை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இங்கே அம்மாவுக்கு வர டெம்டிங்காக இருக்குது, இப்படி ஒரு ரிச்சஸ்ட் மேன் அவளே தேடணும், அவளுக்கு இப்படி ஒரு பேரா கிடைக்கணும், இதெல்லாம் என் பொண்ணு தான் டிசர்வ் பண்ணுறா அப்படின்னு. இப்போ அவன்கிட்ட இந்த ஃபோட்டோவில் இருக்கல இந்த பொண்ணு, இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை இந்த பொண்ணு யாருங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் இந்த பொண்ணு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பா, அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லையே அப்படின்னு கேட்க, நான் இத்தனை வருஷமாக அவளை தான் தேடிட்டு இருக்கேன், ஒரு க்ளூ கூட எனக்கு கிடைக்கல, இப்போ தான் ஃபைனலாக எனக்கு அவளை பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் நான் அவளை மீட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவளோட அப்பியரன்ஸ்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது சொல்ல. இப்போ அம்மாவும் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தானே நீங்கள் தேடுற பொண்ணுன்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணு என்னோட டாட்டர் தான், அவளோட நேம் ஜியாஷு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டியோட வீடு செம லக்ஸுரியாக இருக்குது, அதை பார்த்து ஹீரோயினும் இம்ப்ரெஸ் ஆகிட்டா. இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டுமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதான் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ நீ வந்துட்டல, இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரிங்க் பண்ணுறாங்க. அடுத்து அங்கே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் நல்லாவே செட் ஆயிடுச்சு. அடுத்து ஹீரோயின் பாத் எடுக்க போகும்போது அங்கே பாட்டப்புக்குள்ளே எல்லாமே போட்டு அவள் குளிக்க போகிறா. ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே ஹீரோ நிற்கிறான். 2 பேரும் இடிக்க ஹீரோயினோட டவல் கீழே வந்துடுது.
அப்போ ஹீரோனோட தைஸ்ல ஒரு தழும்பு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு உன் காலையில தழும்பு அப்படின்னு கேட்க, அட பெர்வெட் நீ எங்க பார்த்த அப்படின்னு அவனுக்கு இப்ப அடி விழுது. அவனோட கையெல்லாம் டேன் பண்ணி முறுக்கி வச்சிட்டு இருக்க. அவனும் நான் ஒரே ஒரு டைம் பாத்துக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என் தைஸ் பாப்பேன்னு சொல்லிட்டு இருப்ப, உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு அவனை போட்டு நிறுத்திட்டு இருக்க. அவனும் பாவம் உடம்புல ரொம்ப வலிக்கு, சரி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எதுக்காக அப்படி கேட்டிருப்பாங்க, சின்ன வயசுல அவனுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பால, அந்த பொண்ணு இவனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது 2 மேன் கூட சண்டை போட்டிருப்பான். அவளோட தைஸ்ல இதே இடத்துலதான் ஒரு காயம் பட்டிருக்கும். அதை வச்சுதான் ஹீரோ இவளா இருக்குமோ சந்தேகத்துல கேட்பான். அந்த பொண்ணு ரொம்பவே ஜென்டிலான பொண்ணு, அது இவளா இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அவனும் ஹீரோயின்ட்ட கெஞ்சிட்டு இருக்கான், விடு விடுன்னு. இது ஆன்டியோட வீடு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உண்டு எக்ஸ் எம்ப்ளாயி, அதுக்கு நான் குளிச்சுட்டு இருக்கும்போது என் பாத்ரூம்ல வந்து நீ எட்டி பாப்பியா, இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா, நீ ஒரு பெர்வெட், நான் உன்னை இப்பவே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் அப்படின்னு அவன் டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நான் சொல்றது கேளு, நான் ஒன்னும் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு, அதுவும் பாத்ரூம்குள்ள வந்திருக்க அப்படின்னு கேட்டா, நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அம்மா வந்துட்டு நீ அவன் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, அப்ப இங்க என்ன நடக்குது, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், உங்க 2 பேருக்குள்ளயும் எதுவும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, இது என்னோட பையன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்ன பையனா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காது, இவன் ஒன் ஆஃப் மை எனிமி, அப்படி இருக்கும்போது அவனோட வீட்லயே என்ன ஸ்டே பண்ண வச்சிருக்கீங்க, அவன் என்னோட எனிமி, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறான். சரி சரி கோவப்படாத, வேணா நம்ம இப்படி பண்ணிக்கலாம், உனக்கு அவன் பாஸா இருக்கும்போது தானே பிடிக்கல, அதே மாதிரி நீ இப்ப அவனுக்கு பாஸாரு, நீ கம்பெனிக்கு போ, நீ அவனுக்கு பிரசிடென்டாரு, அவன் உனக்கு செக்ரட்டரியா வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியா கம்பெனிக்கு போறா. போனதுமே மற்ற கோவர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஹீரோ காசி பேசுதான் வேலை போல. சோ பாஸை எல்லாரும் மாத்தி மாத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயின் நிறைய பஞ்சு கிக்லாம் விட்டுருந்தால அதுக்காகவும் அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் அப்படியே எல்லாரும் ஆஃப். ஹீரோயினும் பின்னாடி பார்த்துட்டு, என்ன பூனை மாதிரி வந்திருக்க, இன்னைக்கு தானே நீ என்னோட செக்ரட்டரியை ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணியிருக்க, அதனால எனக்கும் உன்னோட கொலீக்ஸ்க்கும் போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என்ன பாஸ்க்கு வேலை சொல்லிட்டு இருக்க, பிரசிடென்ட் இப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக்ல நின்றுட்டு இருக்க. ஹீரோ அமைதியா போயிட்டு தண்ணி கொண்டு வந்து நிற்கிறான். அடுத்து உனக்கு என்ன வேலைன்னா, இந்த ஃப்ளோரை மாப் போட்டுரு, அப்புறம் நல்லா கிளீனாக இருக்கணும், அந்த வேலையை முடிச்சுட்டு எங்க இருக்கும் டீ சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொலிக்ஸையும் தண்ணி எடுத்துக்க சொல்றா. ஸோ ஹீரோ எதுவுமே பேசாம சொன்ன வேலையை மட்டுமே பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கான். கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கே மனசு கேட்கல, நீயும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவன் ஓவரா சீனை போடுறான். ஸோ போடா அப்படின்ட்டு இன்னொரு வேலையும் கொடுத்துட்டு போறா. அடுத்த கட்டத்துல ஹீரோ தன்னை காப்பாத்தின பொண்ணை மீட் பண்ண போறான். அதான் ஜியாஷுன்னு அவங்க அம்மா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நான் உன்னதான் இவ்வளோ வருஷமா தேடிட்டு இருந்தேன், உன்னோட லைஃப்ல எப்படி போகுது அப்படின்னு கேட்டா, அவ ஆன்சர் பண்றதுக்குள்ளே அம்மா முந்திக்கிட்டு, அவ என்ன சின்ன வயசுல இருந்தே எதுவும் பேச மாட்டா, அதனாலயே எல்லாரும் அவளை புள்ளி பண்றாங்க, அவ ஒன்னுத்துக்கும் வாய் திறந்து ஆர்கியூ பண்ண மாட்டா அப்படின்லாம் சொல்ல, எனக்காக ஃபைட் பண்ண பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்கா போல்டா இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நான் இவளோட அப்பாவை மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணையும் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு என்னோட பொண்ணு ரொம்பவே புள்ளி பண்ணுவா. ஜியாஷு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, இவ்வளவு பெருசா வளர்ந்த பிறகு கூட அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜியாஷுவோட ஃபியான்சி கூட அஃபேர் வச்சு இவங்களோட கல்யாணமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல, அவ அவ்வளவு மோசமான பொண்ணா, ஜியாஷு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா, என்னையும் உனக்கு கஷ்டப்பட விட மாட்டேன், உனக்காக எல்லாத்தையும் நான் பண்றேன், இந்த வேர்ல்டுலேயே ஹாப்பியஸ்ட் உமனா ஒன்று நான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் ஹீரோ ப்ராமிஸ் பண்றான். அடுத்த ஆஃபீஸ் கூட்டு வரான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்னோட எனிமி எங்க பார்த்தாலும் மீட் பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒர்க்கர்ஸும் வந்து, என்னாச்சு பாஸ் ஒரு பொண்ணை சடனா கூப்பிட்டு வந்திருக்காங்க, என்னவா இருக்கும், பாஸ்க்கு சடனா பட்டர்ஃப்ளைலாம் வந்துட்டா, இல்லைன்னா ரூமர்ஸ் பரவுதுன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து, இதான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு, சிஸ்டர் நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறா. சாரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி கேவலமான மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு வாமிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. சிஸ்டரும் பின்னாடியே போயிட்டு, நீ இதை எதிர்பார்க்கல, நான் உன் பாஸோட ஒய்ஃப் ஆக போறேன், நீ ஜஸ்ட் அசிஸ்டன்ட், உன் நிலைமை நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு அப்படின்னு நக்கலா பேச, எனக்கும் வாய் நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு அவளை வாஷ் பேஷன்ல பிடிச்சி தள்ளி விடுறா. வெளியே வந்தா எல்லாருமே, உனக்கு என்னாச்சு, நீ ரெஸ்ட் ரூம் தானே போன, எங்கேயோ குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அக்கா நீ என் மேலே ஜலசியா இருக்குன்னு தெரியுது, அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் உன் பாஸை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அந்த ஜலசியில தானே நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நீயே பண்ண அப்படின்னு எல்லாருமே ஹீரோயினை வில்லி மாதிரி பார்க்குறாங்க. ஆமா நான் தான் பண்ணேன்
அப்படின்னா நான் உன்னை பற்றி இப்படி நினைக்கவே இல்லை, நான் உன் கூட எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன் அப்படிலாம் அங்கே கோவொர்க்கர்ஸ் எல்லாருமே ஹீரோயினை வில்லி மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு புரியுது உன்னால் சடன் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதுக்கு நீ இந்த மாதிரி வைலண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் இன்னுமே வில்லியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து தான் அவங்ககிட்டே அதே ட்ராமா தான். ஹீரோவும் நீ அவகிட்ட சாரி கேளு, நீ இப்படி பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்ல, நீயே இவ்வளோ பயஸ்டாக இருக்க, அவ சைட் ஸ்டோரி மட்டும் கேட்டியே என்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்க, சரி நீயே சொல்லு, நீ தான் அதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறா, நீ இவ்வளோ அரகண்டாக இருக்க, ஒழுங்கா அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு ஹீரோ சண்டை போடுறான். கோவப்படாதீங்க, அவள் இதெல்லாம் ஜலசியில் தான் பண்ணிட்டா, பிரசிடென்ட்டோட ஒய்ஃபாக போகிறேன், அவர் அசிஸ்டன்ட்ங்கிறத அவளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அது வந்து அப்படின்னு சொல்ல வரான். என்னம்மா நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா, இங்கே நான் தான் பிரசிடென்ட், அப்புறம் அவன் என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல, நீ எப்படி பிரசிடென்ட் ஆன அப்படின்னு, நீ எப்படி இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆன அப்படின்னு அவ ஷாக் ஆகுற. நீ இவ்வளோ நேரம் சிரிச்சல, நான் உன்னை பார்த்து சிரிக்கவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ கிட்ட போயிட்டு நீ அசிஸ்டண்டா, இதே என்கிட்ட முதல்ல சொல்ல அப்படின்னு அவ கேவலமா பார்க்குறா. நான் அசிஸ்டண்டா இருந்தானே, நீ பண்ணது தப்பு தானே, நீ அவகிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு அவன் மூந்த தண்ணி ஊத்த, நீ ரொம்ப தான் பண்ற அப்படின்னு ஹீரோ ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும், அதுக்கு பதிலாக அவன் நிறைய அடிதான் வாங்குறான். யார் பத்த பிள்ளையோ அடி வாங்குது, நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு மற்ற கொலீக்ஸ்லாம் ஓடி போயிடுறாங்க. வந்த அம்மா இப்படி குத்து அப்படி குத்து அப்படின்னு தன்னோட பையன் அடி வாங்குறதே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்ததுமே குஷி ஆயிட்டா, இன்னும் நல்லா அடி, அப்பதான் அவன் எவ்வளவு முட்டாளுங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு லெசன் டீச் பண்ண தான் வந்தேன், இந்த கிரீன் டீ எதுக்கு இங்க கூட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை தானே சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டு வந்து சண்டை போட்டா, நீங்க ஹீரோட அம்மாவா, சாரி அந்த டைம் நானும் ஹீரோ ரெகனைஸ் ஆகல, இப்போதான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நம்மளாம் ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்ன இப்போதான் உன்னை பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே என்னோட ஃபேமிலி ஆக போறியா, நீ அவனை மிந்தி காப்பாத்திருக்கலாம், அது மிந்தி எப்போ நடந்தது, இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் பேசுவோம், உனக்கு 2 மில்லியன் தரேன், என் பையனை விட்டு போயிரு, இதான் நீ என் பையனை காப்பாற்றுனதுக்காக நான் உனக்கு தர அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, எனக்கு காசுலாம் வேண்டாம், நான் மணிக்காக அவனை பார்க்கல, நான் உண்மையாகவே அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைன்லா அப்படின்னு கூப்பிட்டு, மதுரைன்லாவா உன் வாயை வச்சு தயவு செஞ்சு கூப்பிடாத, எனக்கு க்ரீன் டீனாலே சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் என்னோட சென் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு மருமக தான், அது இவ மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் என்ன சொன்னாலும் சரி ஆன்ட்டி கேட்குறதா இல்லை, உன்னை மாதிரி நிறைய கோல்ட் டிக்கெட்ஸை பார்த்துருக்கேன், ஸோ உன்னோட கதையை உனக்குள்ள வச்சுக்கோ, எனக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அம்மா ரொம்ப ஹார்ஷாக பேசாதீங்க, அவள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஜென்டிலாக ஹானஸ்டான பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி எனக்கு தெரியும், மனுஷங்களாம் சேஞ்ச் ஆக தானே செய்வாங்க, சின்ன வயசில் அப்படி இருந்திருப்பா, இப்போ க்ரீன் டீ ஆகிட்டா, எல்லாம் ஒன்றே மாதிரி தான், சின்ன வயசில் கிளவராக இன்டெலிஜென்ட்டாக இருந்த பையன் இப்போ முட்டாளாயிட்டா, க்ரீன் டீ பேஜெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாரு, இதில் எந்த கான்வர்சேஷனும் கிடையாது, நான் சொன்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு கிளம்புறாங்க. என்னடா இது இப்போதான் அவத்தல்ல நான் ஏறிட்டேன்னு பார்த்தா அவள் மறுபடியும் எனக்கு கீழே தள்ளி விடுறா, இதை நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கோவர்க்கர்ஸ் எல்லாருமே அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுத்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் ஹீரோயின் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, அதான் சொல்லுவாங்கல்ல மனுஷங்களோட மூஞ்சை தான் பார்க்க முடியும் ஹார்ட்டை பார்க்க முடியாதுன்னு, அந்த மாதிரி தான் அவள் இருந்திருக்கா, உன்னை இவ்வளோ புள்ளி பண்ணுவாளா அப்படின்னு கேட்க, சரி இவங்கள வச்சே ரிவெஞ்சை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு அவங்கக்கிட்ட நல்லா வத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கா, நீ கவலைப்படாத, அவள் எங்களோட கோவர்க்கராக இருந்தாலும் நாங்கள் நியாயத்து பக்கம் தான் நிற்போம், யாரையும் ஒன்று புள்ளி பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் ஹீரோவும் லவ் பண்ணுறது தெரிஞ்சதும் அவள் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறா, நான் ஹையர் ஸ்டேட்டஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் ஹீரோ என்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறா, அதுக்காக தான் அவங்க அம்மாவை கைக்குள்ளே போட்டுட்டு எங்கள் 2 பேரையும் பிடிக்க ட்ரை பண்ணுறா அப்படின்லாம் சொல்ல, ஓ இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா, அதில் அவள் தான் தேர்ட் பார்ட்டி, இது எப்படி அவள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்ட்டு எல்லாருமே ஹீரோயினை இப்போ ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் வந்தாலும் யாருமே அவளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட பழகிறதே எங்களுக்கு அவமானமாக இருக்குது, நீ உன் தங்கச்சி எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்க, உன்னோட தங்கச்சியும் பாஸை லவ் பண்ணுறாங்க, உண்மையாகவே நீ பாஸை லவ் பண்ணாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற தப்பு தானே, ஃபோர்ஸ் பண்ணி வர ஃபீலிங்ஸ் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே தங்கச்சிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. நீங்களாம் ஜியாஸ்ரீ கிட்ட இருந்து அவளோட ஒன் சைட் ஸ்டோரியை கேட்டிருக்கீங்க, அதே மாதிரி என்னோட ஸ்டோரியும் கேளுங்க. நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூனே ரூமர் கிளாரிஃபிகேஷன் மீட்டிங் வைக்கிறேன், அங்கே நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். அங்கே வந்ததுமே ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீ எப்படி கம்பெனியோட பிரசிடென்ட் ஆன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பர்சனல் மேட்டர், என்னால் கிளியராக சொல்ல முடியாது, பட் இது டெம்பரரி தான், நான் கொஞ்ச நாள் தான் பிரசிடென்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அடுத்து நீ பாஸை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க.
ஹீரோயினும் இந்த கொஸ்டின் நீங்க என்ன பார்த்து கேட்கலாமா, அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் லவ் பண்றது, எனக்கு அவன்கிட்ட ஒரு அட்ராக்ஷனும் இல்லை, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கும்போது என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கலாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதான் அந்த பக்கமா கிராஸ் ஆகிற ஹீரோவும் கேட்டுருப்பான். அப்போ இதுக்கு பாசும் தங்கச்சி மேரேஜ் பண்றதை நீ ஸ்டாப் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆன்டி இப்போ வந்திருக்காங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு இந்த க்ரீன் டீயே சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி இந்த க்ரீன் டீ எப்படி நினைச்சாலும் என் வீட்டுக்கு மருமகள் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் லாஜிக்கலான பேச்சு தான். அப்போ இவ தான் நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டாளா அப்படின்னு எல்லாரும் ஜிஎஸ்டிவை பார்க்குறாங்க. இவ ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு கோவப்படுறாங்க. இவளும் டக்குன்னு எஸ்கேப் ஆகுறதுக்காக யாருக்கும் மெசேஜ் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டால, அவனை தான் போய் மீட் பண்ண போறா. அவனோட நேம் செங். எதுக்காக இந்த மீட்டிங், உனக்கு தான் என்னை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சான்னு சொல்லிட்டு என்ன கழட்டி விட்டு போனல, இப்போ இதுக்காக வந்திருக்க, என்னோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது, அதனால திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினச்சியா, அது உன் கனவுல தான் நடக்கும், நான் உன்னை திரும்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் ஹீரோ கூட இருந்தாலும் நான் என் ஹார்ட்டில் ஒன்று தான் வச்சுருக்கேன் அப்படின்லாம் டைலாக் விட்டுட்டு இருக்கா. என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, ஹீரோட அம்மா உன்னை மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால தான் திரும்பவும் என்கிட்ட வந்திருக்க, அப்புறம் என்னோட பிஸ்னஸ் வேற இந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு எதிர்பார்க்கல, இப்போ என்னோட பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ நானும் இந்த சிட்டியில் பெரிய ஆள் ஆகிட்டேன், அதுக்காக தானே என்கிட்ட வந்திருக்கேன், பட் எனக்கு உன்னை மாதிரி ஒரு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன், சென்னை பீட் பண்ணால் நீ ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுவல, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதில் அவனுக்கும் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன் உங்ககிட்ட காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, பட் சென்னை என்ன முழுசாக நம்புறான், அந்த ட்ரஸ்ட்டை வச்சு நான் அவனோட கம்பெனி பிளான்ஸ் எல்லாத்தையும் உனக்கு எடுத்து தரேன், நீ அதை வச்சு அவனை பீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டு கொடுக்குறா. கிளைண்ட்டை மீட் பண்ண போன நேரத்தில் செங்க பார்க்குறா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான் என்ன சீட் பண்ணி இங்கே வர வச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் கூப்பிட்டா நீ வரமாட்டல, அதனால தான் இப்படி பண்ணேன், நீ என் கூட ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன், உனக்கு கொஞ்சம் கூட அதில் க்யூரியஸாக இல்லையா நான் எப்படி சக்ஸஸ் ஆனேன்னு அப்படின்னு கேட்டால், அது எப்படியும் கேவலமான பாதையை தான் நீ சூஸ் பண்ணியிருப்ப, அதை எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாதை முக்கியம் கிடையாது, சக்ஸஸ் தான் முக்கியம், இதை சீக்கிரமே நீயும் தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஜியோஷி போயிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஹீரோயினும் அவளோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதுக்காக நம்ம கம்பெனி பிளான் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளாம் அப்படி பண்ண மாட்டா, அவள் எத்திக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்லாம் சொன்னால் எனக்கும் இது நம்புறது கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஃபோட்டோஸ் பாரு, அவங்க 2 பேரும் ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் காமிச்சு சொல்ல, சரி நான் அவகிட்டே போய் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட வந்து, நீ எப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறா. என்ன உளறிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்டால், நீயும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸே ரீகன்சல் ஆகிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கோவமாக கேட்குறான். நான் ஏன் அந்த கிரிக்கன் கூட சேர போகிறேன், அப்புறம் நாங்கள் ரீகன்சல் ஆனால் என்ன ஆகலைன்னா உனக்கு என்ன, அதுக்கே நீ இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு மேட்ரை கேட்டால், நீங்கள் 2 பேரும் ரீகன்சல் ஆனதுனால கம்பெனியோட பிளானை நீ அவங்ககிட்ட வித்துட்ட அப்படின்னு சிஸ்டர் கிளைம் பண்ணுறா. அதுக்காக ஃபோட்டோஸையும் காமிக்க, நான் அவன் கூட ரீகன்சல் ஆகலை, அது உனக்கு நல்லாவே தெரியும், அந்த கிறுக்கு பைய கூட நான் ஏன் பேச போகிறேன், அப்புறம் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி உனக்கு என்னை விட நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட, அப்பாவை காலில் பார்க்கும்போது எந்த தழும்புமே இல்லை, என்ன உன் காலில் தழும்பே இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன தழும்புன்னு கேட்டால், நீ என்னை காப்பாற்றும் போது உன் காலில் பெரிய காயம் ஏற்படுச்சுல்ல அப்படின்னு கேட்டால், நான் இப்போ வளர்ந்துட்டல அதனால தழும்பு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அது எப்படி போகும், அது பெரிய காயம், அதோட தழும்பு போயிருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல, அவளும் பயந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் சர்ஜரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சர்ஜரி, நீ போய் சொல்லாத, உன் காலில் இல்லாத தழும்பு எப்படி ஹீரோயின் காலில் வந்துச்சு அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். ஸோ என்னை காப்பாற்றினது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினும் புரியாமல் கேட்குறா. அது வந்து உன் காலில் ஒரு தழும்பு இருக்குல்ல, அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, நான் என் வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை 2 மேன் கட்டி போட்டு கொண்டு போனாங்க, அப்போ அந்த பையனோட கண்ணை பார்க்கும்போது என்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரியே இருந்துச்சு, அதனால நான் எதை பற்றியும் யோசிக்காம அந்த 2 மேன் கூட போய் சண்டை போட்டேன். ஆமாம் இதெல்லாம் நீ ஏன் கேட்குற, நீ தான் அந்த சின்ன பையனா, நான் உன்னையே காப்பாற்றினேன் அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாம் ஆமான்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம் நான் ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனும் ஆசையாக பேசாதான். சரி அந்த மேட்டரை விடு, இப்போ கம்பெனி மேட்டர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிஸ்டர்கிட்ட போகிறா. பிரேக்கப் ஆன பிறகு எனக்கும் சென்னுக்கும் எந்த கான்டாக்டுமே கிடையாது, அப்புறம் சடனாகவே என் முன்னாடி வந்து நின்னா என்னை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் யாரோ என்னை ஃப்ரேம் பண்ணுறதுக்காகவே பண்ண மாதிரி இருக்கு, யாரோ இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அது நீ தானே அப்படின்னு கேட்டால், அவளும் இல்லை இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா.
இல்லை நீ தான் இதை பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, உன்கிட்ட அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறா. நீ மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்தேன்னு நினைக்கியா, நானும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நீ என்னை மாட்டி விடுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு தங்கச்சி கத்துறா. சத்தியமா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பொய் சொல்லல உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, உண்மையாவே இது வரைக்கும் எனக்கு தெரியாது, பட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு, நீ தானே பண்ண, உன்னோட வாயாலே நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு அவளை மாட்டி விடுறா. ஹீரோ கிட்ட இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டா, அவளை உடனே ஜெயிலுக்கு அனுப்புறதா இதுக்கான பனிஷ்மெண்ட், கம்பெனி பிளானை வித்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ சிஸ்டர் என்னை மன்னிச்சிரு, நான் உன் தங்கச்சி இல்லையா அப்படின்லாம் கேட்டா, என்ன தங்கச்சி, நீ என்னோட ஹாஃப் சிஸ்டர், என்னோட சிஸ்டர்லாம் கிடையாது, அப்புறம் ஃபேமிலி டாப்பிக்கெல்லாம் எழுத்துட்டு வராத, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல, அவளும் நீல் டவுன்லாம் போட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே நான் ஒன்று மன்னிச்சிட்டேன், இருந்தாலும் இங்கே நீ பாஸ்ட்டை தானே கேட்கணும் அப்படின்னு ஹீரோவை பார்த்தா, ஹீரோயினே உன்னை மன்னிச்சிட்டா, அதனால நானும் உன்னை மன்னிக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ என்னோட கம்பெனியில் 3 இயர்ஸ் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நீ தான் அந்த சின்ன பையனா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க. ஆன்ட்டி நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அவள் ஆன்ட்டியை பக்கம் ஓடுறா. என்ன மறுபடியும் டேட்டிங்காக போகிறீங்க ரெண்டு பேரும், என்னையும் கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறான். ஜியாஷுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலனாலும் ஹீரோயின் மேலே உள்ள கோவம் அப்படியே தான் இருக்குது. அது எப்படி அவளுக்கு மட்டும் எல்லாமே லைஃப்பில் நல்லதாக கிடைக்குது, இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவ இன்னும் திருந்துற மாதிரி தெரியல. உயிரை காப்பாற்றின பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ஹீரோயின் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டி ஆன்லைனில் ஒரு ஏல் நடக்க போகுது, அதில் எல்லாமே லக்ஸுரி ஐட்டம் தான் இருக்கும், நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தா அமௌண்ட் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா, வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இப்போ நீ வாங்கினா அதை ரீசேல் பண்ணும்போது உனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட்காக காசு தேவைப்படுமே அப்படின்னு வாங்கலாம்னு நினைக்கிறா. ஸோ இதில் எது அதிகமான லாபம் தரும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஒரு ஆர்னமெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதோட வேல்யூ மல்டிபிள் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை வாங்கலான்னு பார்த்தா அவள் வீட்டை விற்ற அமௌண்ட்டை விட ஹெவியாக இருக்கும் போல், எப்படி இதை வாங்குறது, ஸோ அமௌண்ட் அதிகமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அங்கே வர ஹீரோ தாராளமாக ஏன் கடை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீ இதுக்கு எனக்கு இதை பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் எல்லாம் ஒரு ஹெல்ப் தான், நீ வாங்கணும்னு ஆசைப்பட்டால நீ வாங்கிக்கோ, அப்புறம் நீ செல் பண்ணும்போது எனக்கு என்னோட அமௌண்ட்டை தந்தால் போதும், ஜஸ்ட்டு கடனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அவனோட அப்ரோச்லாம் இப்போது ஸ்ட்ரேஞ்சாக தெரிஞ்சாலும் ஹீரோயினுக்கு மணி நீட் அதிகமாக இருக்குது, அதனால சரின்னு அக்செப்ட் பண்ணுறா. உனக்கு அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், எதுக்குன்னு காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், ஹீரோயினும் நான் சாக போகிறேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவள் சொல்லாமல் இருக்கா. சரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோ அப்படின்னா அவளுக்கு பிடிச்சதையே புக் பண்ண சொல்கிறான். பொருள் வந்தது ஹீரோயின் கையில் கொடுக்குறான், நீ கேட்டது வந்துருச்சு அப்படின்னு கொடுக்க அவளும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ண, சரியே அப்புறம் எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே கிளம்புறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ நடக்குது போலையே, என் பையன் சீக்ரெட் ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு கேட்க, ஆண்டி நீங்கள் வேற, அவன் சீக்ரெட்டெல்லாம் இல்லை, எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வெயிட்டர் காஸ்டியூமில் வந்து நிற்கிறான். ரெண்டு பேரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிற்கிறான். நீங்கள் கம்பெனிக்கெலாம் போகிறது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டால், கம்பெனியில் வேற இப்போ நிறைய லாஸ் ஆயிடுச்சு, லைஃப்பை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் பார்ட் டைம் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறான். இது உங்களுக்கே ஓவரா இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆன்ட்டியும் சரி சரி என் கப்பல் பேசுவீங்க, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு அவங்க கலந்துக்கிறாங்க. ஹீரோ அவகிட்ட, நீ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருக்கியா, நீ பையர் தேட சொன்னல, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பீஸை வாங்குறதுக்காக ஒரு பையர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் அதிகமான லாபத்தில் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, எவ்வளோ பெர்சன்டேஜ், ஒரு 20% லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை அதிகம் அப்படின்னு சொன்னால் 50% அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை நீ வாங்கினதை விட 10 டைம்ஸ் அதிகமாக அவன் கொடுத்து வாங்க போகிறான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் செம ஹாப்பி. உண்மையை சொல்லு, 10 டைம்ஸ் அதிகம் கொடுத்து வாங்கினானா, அவன் என்ன பைத்தியமா அப்படின்னு சிரிக்க, ஹீரோ நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா அந்த பையரே அவன் தான் போல, எனக்கு அந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை சீக்கிரம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதான் அந்த வேல்யூ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி எதுக்கு அவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆஃபீஸில் எல்லாரும் நியூ லான்ச்சுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். பாஸ்க்கு என்னாச்சு, பாஸ் இப்போலாம் ரொம்பவே டல்லாக திட்டுறாங்கல்ல, ஒருவேளை ஜியாசு கூட பிரேக்கப் ஆகிட்டா அதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லா எம்ப்ளாயிஸோட கண்ணும் அவன் மேலே தான் இருக்குது. தயங்கிக்கிட்டே போயிட்டு ஹீரோயின் கிட்ட, என்னை கொஞ்சம் வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பாஸோட ரூமுக்கு போகிறத பார்த்து பின்னாடியே மற்ற எம்ப்ளாயிஸும் போகிறாங்க.
பாஸ்க்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ பையர்கிட்ட வந்து காசு வந்துருச்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர தான் கூப்பிட்டேன் அப்படின்னு பென்டன் வச்ச நெக்லஸை அவளோட கழுத்தில் மாட்டி விடுறான். இந்த நெக்லஸ் தான் ஹீரோயின் செல் பண்ணிருப்பா. ஸோ இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, நீ தான் அந்த பைரா, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க. ஏன் இத்தனை கேள்வி, நீ உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு அவளை அனுப்பிட்டு ஹீரோ வெக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இல்லாத டைம்ல ஹீரோயினோட திங்ஸ் எடுத்து ஜியாஷி என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அடுத்து செங்க மீட் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் எதுக்கு உனக்கு காசு தரணும், நீ தான் ரிச் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு அலைஞ்சல, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு அவங்க கம்பெனி டாக்குமெண்ட் எடுத்து தரேன், சீக்ரெட்டான பிளான், அதுவும் சென் கம்பெனியோட பிளான்னா உனக்கு அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்ல அப்படின்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவனும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்டால் 2 மில்லியன் சொல்கிறான். இது அநியாயம் இல்லையா, ஒருவேளை 2 மில்லியன் லாஸ் ஆச்சு நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு அவன் பயப்படுறான். இந்த டைம் இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும், நான் அவன் கம்பெனிக்குள்ளே இருக்கேன், ஸோ என்னால் அந்த டாக்குமெண்ட்டை ஈஸியாக எடுக்க முடியும். அவங்க நியூவாக லான்ச் பண்ண போகிற பிளானை நான் உனக்கு தரேன், அதை நீ வெளியே செல் பண்ணாலும் உனக்கு அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணுறா. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் நாளைக்கு லான்ச்சுக்காக ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது, அப்புறம் நம்ம கம்பெனியோட நேம் தான் டாப்பில் இருக்கும், இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாத்துக்குமே நாளைக்கு தான் ரிசல்ட் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தா இன்னொரு கம்பெனிலேருந்து சேம் ப்ராடக்ட், அதாவது இவங்க ப்ராடக்ட்டுக்கு சிமிலரான ப்ராடக்டை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, அதுவும் நியூ கம்பெனி டான்சங் குரூப்னு போட்டிருக்கு அப்படின்னு அதை பற்றி சர்ச் பண்ணால் அதை ரீசனாக தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிலேருந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கம்பெனிலேருந்து ஆல்ரெடி நாளைக்கு லான்ச்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ எல்லாம் செட் பண்ணி வச்சதுனால நாளைக்கு டேரெக்டாகவே ரிலீஸ் ஆயிரும். இதை யார் பண்ணியிருப்பா, நாளைக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரும் பேசக்கூடாதுன்னு. நாளைக்கு நம்ம ப்ராடக்ட்டும் ரிலீஸ் ஆகி இது காப்பி ஒர்க்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 அவுட்கம் தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று நம்ம கம்பெனியோட நேம் டேமேஜ் ஆகும், அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயிஸ் கவலையாக இருக்குது. ஹீரோவும் இது நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், யாரோ உள்ள ஸ்பை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஹீரோயினுக்கு இப்போ செங் மேலே சந்தேகம் வருது. செங் ரீசனாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்ல அப்படின்னு அதை பார்த்து சர்ச் பண்ணால் அந்த டான்சங் கம்பெனி செங்கோட கம்பெனி தான் தெரியுது. ஸோ இதை பண்ணது தன்னோட சிஸ்டராக தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தில் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவளை அங்கே செங்க தான் மீட் பண்ணி பேச வந்திருக்கா. நீ கொடுத்த பிளானால என் கம்பெனிக்கு நல்ல பூம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவனும் ஹாப்பியாக சொல்கிறான். அது சரி, நீ சக்ஸஸ் பார்த்ததும் எனக்கு இதில் நீ 5 மில்லியன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறான். 2 பேரும் அந்த மாதிரி டீல் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயினும் பார்க்குறா. நினச்ச மாதிரி இந்துங்க 2 தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவன் சைட்லேருந்து விசாரிக்கான். அந்த கம்பெனி தான் மெயின் ஃபோக்கஸை வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனி செங்கோட கம்பெனின்னு தெரிஞ்சதுமே அவங்களும் ஜியாசு மேலே தான் சந்தேகப்படுறாங்க. ப்ராடக்ட் லான்ச்சுக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேச வேண்டிய கண்டென்ட்டையும் அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த ப்ரூஃபை வச்சு நாளைக்கு நான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு சடனாக ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிவெஞ்ச் எடுக்கிறதுல பிஸியாக இருந்தனா ஸ்டொமக் கேன்சரை பற்றி மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அவள் மயங்கி விழுற டைமில் ஹீரோ அங்கே வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். செக் பண்ண டாக்டர் வந்து நீங்கள் ஹஸ்பண்டா இல்லை ஃபேமிலி மெம்பரா, அப்போ தான் பேஷண்டோட கேஸை பற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்கிட்டயே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க டாக்டரும் அவளோட ஸ்டொமக் கேன்சரை பற்றி சொல்கிறாங்க. இது அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, ஸோ பாசிட்டிவாக எங்களுக்கு எந்த ஹோப்புமே கொடுக்க முடியாது, அவங்க லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் அவள் எனக்கு கிடைச்சிட்டா, நான் அவளுக்காக இனி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பேட் நியூஸ் சொல்கிறீங்க, அவளுக்காக நான் இன்னும் எதுவுமே பண்ணல, இதுக்கு வேறு வழியே கிடையாதா, அவளை க்யூர் பண்ணுறதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். பேஷண்டோட இப்போதைக்கு கண்டிஷனுக்கு அவங்க 1 இயர் தாண்டதே கஷ்டம், ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அதுக்கு காஸ்ட்டும் அதிகம், அவங்க பெயினே அதிகமாக பியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாமே இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஸோ ஹீரோயின் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இது அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ட்ரீட்மெண்ட் காசுக்காக வீட்டை விற்றுருக்கா, என் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணா, ஸோ எல்லாம் இதுக்காக தான் பண்ணியிருக்கா. நான் தான் ஒரு முட்டா, நான் வேற ஒரு பொண்ணை இவன் நினச்சி இவ கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்கேன், அவள் எல்லாத்தையும் தனியாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கா, அவளுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருப்பான், நான் பக்கத்தில் எல்லாம் போயிட்டேனே அப்படின்னு அவன் கவலைப்படுறான். ஹீரோயின் கான்சியஸ்க்கு வரா, ஒன்று நீ ப்ளேம் பண்ணிக்காத, ஓமல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல டாக்டரும் அடுத்து பண்ண வேண்டிய சர்ஜரி ப்ரொசீஜரை பார்க்க போகிறாங்க. ஹீரோ அவனை தான் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்காம போயிட்டேன், நான் உன்னை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருக்கணும், நான் உன் பக்கத்தில் இருந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதில் எனக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு கேன்சர் இருக்கிற மேட்டர், ஸோ இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, என்னோட சாவி என் பக்கத்தில் வந்துட்டுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்ல, அப்படி சொல்லாத, நான் இன்னும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கல, அதுக்குள்ளே நீ என்னை விட்டு போகக்கூடாது, அப்புறம் ப்ளீஸ் கிவ் அப் பண்ணிடாத, எனக்காக ப்ளீஸ் கிவ் அப் பண்ணிடாத அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான்.
நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காத, எனக்கு என்னோட கண்டிஷனை பத்தி நல்லா தெரியும், நீ கம்பெனிக்கு போ அப்படின்னு சொன்னா அவனா போக மாட்டான். ஒன்னு நான் இந்த கண்டிஷன்ல விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். நீ கம்பெனிக்கு தேவை, நீ இல்லைன்னா இந்த மேட்ரு யார் ஏன் பண்ணுவா? நான் ஜியா ஷோவை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், அவளும் செங்கும் மீட் பண்ணதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த எவிடன்ஸை வச்சு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. அப்புறம் நம்ம கம்பெனியோட நேம் டேமேஜ் ஆகக்கூடாது. நான் இது வரைக்கும் பண்ணிட்டேன், இனி மற்றதெல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக மயங்கி விழுறா. அவளும் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோனோட கண்டிஷன் ஒஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு தான் டாக்டருக்குமே தெரில. அவளுக்கு நாங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம். ஒஸ்ட் கேஸ்னா கூட கொஞ்சமாவது பெட்டரான சிம்டம்ஸ் தெரியணும். பட் இவங்களோட கண்டிஷன் முந்திக்கு இப்போ மோசமாயிட்டே இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோவும் அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் தான் அவ்வளோ ஓவர் ஒரு பையன் அவ்வளோ புள்ளி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல, சார் அதெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பான மெடிசன் இதே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் ரிவர்ஸாக எல்லா ரியாக்ஷன் நடக்கு, இது என்னோட கெஸ்ஸிங் தான், பேஷண்ட்டோட சரௌண்டிங்கும் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ நான் கம்பெனிக்கு போக மாட்டேன், ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்தாலும் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலே இருக்கான். அவனோட அம்மாவும் வந்து நீ கம்பெனிக்கு போடா, இந்த மேட்ரு பெரிய இஷ்யூ ஆகிறது போய் இதை என் பண்ணும், ஹீரோயின் இருந்தாலும் அதுதான் சொல்லுவா, இதில் நம்ம எம்ப்ளாயிஸே இன்வால்வ் ஆகிருக்காங்க, கம்பெனி நேம் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு அவனை போக சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அவளே பார்த்துட்டு இருக்கான், ஹீரோயின் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி கம்பெனி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீ இங்கே உட்காந்து எதுவுமே மாற போகிறதில்ல, நான் ஹீரோயினை பார்த்துக்கிறேன், நீ ஹீரோயினை ஹார்ம் பண்ணவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல அவனும் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறான். அவங்ககிட்ட தான் இப்போ எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை காமிச்சு நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அவளும் நான் ஹீரோனோட சிஸ்டர் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் நீ இதே கார்டு தான் யூஸ் பண்ண, அப்போ பாவம் பார்த்து விட்டேன், அதனால தான் இந்த டைம் நீ ஹீரோயினே ஹர்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட ரூமில் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு பாய்சன் கிடச்சிருக்கு, இந்த பாய்சன் எடுத்துக்கிறவங்க ஆல்ரெடி வீக்காக இருந்தாங்கன்னா அவங்க பாடி இன்னுமே வீக் ஆகும், அதே மாதிரி தான் ஹீரோனோட கண்டிஷனில் ஆயிருக்கும், ஸோ இது நீ தான் பண்ண அப்படின்னு சொல்ல, நான் இதை பண்ணல, ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேட்டரே உன்கிட்ட சொல்ல, உனக்கு எப்படி தெரியும், அப்போ நீ தான் எல்லா வேலையும் பார்த்துருக்க அப்படின்னு அவளை அக்யூஸ் பண்ண, அவளும் இப்போ ஃபைனலி ஒத்துக்கிறா. நான் ஆசைப்படுற எல்லாமே அவளுக்கு தான் கிடைக்குது, அவகிட்ட அப்படி என்ன இருக்குது, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கூட அவளை கொள்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே போகிறா. ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பெஸ்ட்டு சர்ஜன் தேடிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ அவங்கள கண்டுபிடிச்சாச்சு, ஸோ இவங்க தான் இந்த ஃபீல்டே பெஸ்ட்டு அப்படின்னு அம்மா கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோனை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஹோப் இருக்குது. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களோட கண்டிஷனை க்யூர் பண்ண முடியும், பட் அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கலாம், அப்போ அவங்களுக்கு பெயின் இருக்கும், 2 வருஷம் வேணால் தாக்கு பிடிப்பாங்க. என்னோட ஆப்ஷன் இருக்குது, அது சர்ஜரி, அதை பண்ணி அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களால நார்மல் லைஃப்பை வாழ முடியும். பட் அந்த சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் 20% தான், ஃபெயில் ஆச்சுன்னா அவங்க ஆப்ரேஷன் டேபிளே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சாய்ஸையே அவங்களே பிக் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் டிலே பண்ண அவங்களோட கண்டிஷன் தான் ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை விட்டு பிரியதை நினச்சி ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கான்சியஸ்க்கு வந்ததும் நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக எந்த ஒரு ஹோப் இருந்தாலும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ சர்ஜரி நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுக்கிறா. அது ஹீரோக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, ஸோ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறா. சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோ அவகிட்ட போயிட்டு அப்பா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மேன் என்னையும் என் அம்மாவையும் விட்டுட்டு போகும்போது நான் டிசைட் பண்ணேன், நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும், நான் ஒரு நல்ல டேடாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் கண்ணு முழிக்கிறா, ஏண்டா கொஞ்ச நேரம் கூட வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்ட்டு, என்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ ஹாப்பியாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொல்ல, அது எனக்கும் தெரியும், நானும் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு 2 பேரும் அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ட்ராமா எண்ட் ஆகுது. இது ஒரு ஹாப்பி எண்டிங் ட்ராமா தான், ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.